அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பல முனை தாக்குதல் இஸ்ரேலை நடுங்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். லெபனானிலிருந்தும் ஈரானிலிருந்தும் நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை தளமான பஹ்ரைன் கடற்படை தளத்தின் எண்ணெய் குதங்கள் மீண்டும் குறிவைத்து ஈரானிய ட்ரோன்களால் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. பெல்ஜியம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகின்றதா என்று சொல்லும் அளவுக்கு நேற்று அந்த நாடாளுமன்றத்தில் ஆவேசமான குரல்கள் ஒலித்திருக்கின்றன. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைவர்களை படுகொலை செய்துவிட்டோம், தளபதிகளை படுகொலை செய்துவிட்டோம், ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை அழித்து விட்டோம், ட்ரோன்களை அழித்து விட்டோம், அவர்களுடைய எரிகணை ஏவுதளங்களை அழித்து விட்டோம் என்றெல்லாம் கடந்த சில வாரங்களில் கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். லெபனானிலும் தெற்கு லெபனானிலும் பெய்ரூட்டிலும் பல்வேறுபட்ட மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி ஹிஸ்புல்லாவை முற்றாக நாங்கள் தடயமில்லாமல் செய்துவிட்டோம், ஹிஸ்புல்லாக்கள் தற்போது செயற்படும் நிலையில் இல்லை, அவர்களை ஏறக்குறைய ஒழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அயதுல்லா அல் ஹமேனி படுகொலை செய்யப்படும் வரை கடந்த 1 வருட காலமாக ஹிஸ்புல்லாவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யவில்லை. இதன் காரணமாக ஹிஸ்புல்லா முற்றாக பலவீனமடைந்து விட்டார்களா என்ற கேள்வி கூட பலருக்கு எழுந்திருந்தது. மிகப்பெரிய ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் அதிக எண்ணிக்கையிலான போராளிகளையும் வைத்திருந்த ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதலால் முற்றாக ஸ்தம்பிக்க செய்யப்பட்டு விட்டதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நேற்றைய தினம் பதில் கிடைத்திருக்கின்றது. ஒரே நேரத்தில், அதாவது சில நிமிட இடைவெளிகளுக்குள் இஸ்ரேல் மீது 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாவை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சில நிமிடங்களுக்குள் 180 ஏவுகணைகள், அதில் பல ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடித்து பாரிய சேதத்தை வடக்கு இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் தற்போது அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய கைஃபா துறைமுகம் உட்பட வடக்கு இஸ்ரேல் கிரியாசானா அஸ்கலோன் வரை ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் இராணுவம் தாக்கிய அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது ஈரானில் இருந்து வரக்கூடிய அதே தாக்குதல் நேரத்தில் சம நேரத்தில் லெபனானில் இருந்தும் தாக்குதல், அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானுடைய IRGC புரட்சிகர காவல் படைகளும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான சேதம், ஏற்கனவே குறிப்பிட்டபடி இஸ்ரேல் தற்போது தங்களுக்கு நாட்டுகள் ஏற்பட்ட சேதங்களை மறைக்க தொடங்கி இருக்கின்றார்கள், உயிரிழப்புகளை மறைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். மருத்துவமனைகளுக்குள் சென்று செய்திகள் சேகரிப்பதற்கு ஊடகங்களுக்கான தணிக்கைகளை மிகப்பெரிய அளவில் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் டெல் அவிவ், கைஃபா, ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகள், ஜெருசலேம் உட்பட பல பகுதிகளில் ஈரானுடைய ஏவுகணைகளும் ஹிஸ்புல்லா ஏவுகணைகளும் மிகப்பெரிய அளவில் தாக்கியிருக்கின்றன. நேற்றைய தினமும் இரவு இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதலில் தொடர்ந்து இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதலில் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் தாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை பயன்படுத்தாத நடுத்தர தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளையும் நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளையும் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஏனெனில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் செல்லக்கூடிய பாதைகளை எல்லாம் அடைத்து விட்டோம். சிரியாவில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் சிரியாவில் அமெரிக்க சார்புடைய ஒரு அல் ஜலானியினுடைய ஆட்சி வந்திருக்கின்றது. எப்படி ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டன? ஈரானில் இருந்து சென்ற கப்பலை அழித்து விட்டோம், ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் சென்ற விமானங்களை அழித்து விட்டோம். அப்படியாக இருந்தால் எவ்வாறு இத்தனை ஏவுகணைகளை சில நிமிட நேரங்களுக்குள் ஹிஸ்புல்லாக்களால் ஏவ முடிந்திருக்கின்றது என்பது புரியாத புதிர். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஈரானுடன் போர் செய்யும் சம நேரத்தில் லெபனான் களமுனையும் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு
செய்தியாக தற்போது சிக்கலாக மாறியிருக்கின்றது. அடுத்து பஹ்ரைன் விமான நிலையத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கின் மீது ஈரானிய தற்கொலை ட்ரோன்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியதில் அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான எரிபொருளை பஹ்ரைனில் மட்டுமல்ல, குவைத்தாக இருக்கலாம், கட்டார், ஓமான் என பல பகுதிகளுக்கு தேவையான எரிபொருளை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை இலக்கு வைத்து தற்கொலை ட்ரோன்களூடாக ஈரான் தாக்கி இருக்கின்றார்கள். அந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எண்ணெய் சேமிப்பு அமெரிக்க முகாம் கிடங்குகளும் எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈராக்கிய கடற்பகுதியில் எரிபொருளை ஏற்றி சென்ற 2 வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர்கள் ஈரானிய தாக்குதல்களுக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான் குறிப்பிட்டதைப் போல தங்களுடைய அனுமதியின்றி ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த மத்திய கிழக்கிலிருந்து வெளியே செல்ல முடியாது, அதற்கு விடமாட்டோம் என தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே இந்த ஹார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானின் எச்சரிக்கையை மீறி பயணித்த 4 கப்பல்கள் தாக்கி அளிக்கப்பட்டுவிட்டன. அமெரிக்க பாதுகாப்புடன் நீங்கள் செல்லலாம் என்று ட்ரம்ப் கூறினார். ட்ரம்புடைய பேச்சுக்கள் வெறும் வாய் பேச்சு தான், செயற்பாடுகளுக்குள் வருவதில்லை. ட்ரம்பின் பேச்சை நம்பி கடலில் இறங்கிய தாய்லாந்து கப்பல், இந்திய கப்பல் உட்பட 4 கப்பல்கள் தாக்கப்பட்டன என்ற செய்தி தற்போது ஹார்முஸ் ஜலச்சந்தியின் கட்டுப்பாட்டை ஈரான் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானின் மினா பள்ளி மீது இஸ்ரேல் அமெரிக்க விமானங்கள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 168 பிஞ்சு குழந்தைகள், பெண் குழந்தைகள் மிக கோரமாக கொல்லப்பட்டார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகள், செய்திகளை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை, ஈரான் தான் தங்கள் மக்கள் மீதே நடத்திவிட்டோம் என்று ஒரு பாசாங்குத்தனமான பதிலை ட்ரம்ப் இதற்கு முன்பு செய்தியாளர்கள் கேட்டபோது குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் செய்தியாளர்கள் ட்ரம்பை கேட்கின்றார்கள், மினா ஈரானிய பாடசாலை, பெண்கள் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது என்பதை அமெரிக்காவினுடைய இராணுவ அமைச்சகம் நடத்திய விசாரணைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது குறித்து என்ன நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்கள்? அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எவ்வளவு ஒரு அலட்சியமான பதில் பாருங்கள். 168 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய வருத்தம் கூட இல்லை, சிறிய ஒரு கவலை கூட கிடையாது. இது தவறுதலாக நடந்துவிட்டது என்று கூட ஒரு சிறிய அறிவிப்பு கூட கிடையாது. அது பற்றி எனக்கு தெரியாது, அதை விட்டு விடுங்கள். A new report says that the military investigation has found that the United States struck the school in Iran. As Commander-in-Chief, do you take responsibility for that? That is what? As Commander-in-Chief, do you... For what? For the strike on the school in Iran. A new report says the military investigation has found it was the United States that struck the school. I don't know about it. Are you talking? 168 குழந்தைகளினுடைய மரணம் இவர்களுக்கு சாதாரண விடயமாக இருக்கின்றது. இதுதான் இவர்கள் ஈரானுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாற்றமா? இதுதான் இவர்கள் ஈரானுக்கு செய்யக்கூடிய உதவியா? உதவி வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். இதுதான் அமெரிக்கா ஈரானுக்கு செய்யக்கூடிய உதவியா என்று எல்லோருக்குமே ஒரு கேள்வி எழுகின்றது. இவர்களுடைய இரட்டை வேடத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. 168 பிள்ளைகளை படுகொலை செய்துவிட்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல் வெளியே திரியக்கூடிய இவர்கள்தான் ஈரானிய கால்பந்து வீராங்கனைகளுக்கு ஆஸ்திரேலியா மூலம் அடைக்கலம் கொடுக்கின்றார்களா? இதெல்லாம் இவ்வளவு பெரிய செட்டிங் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஸ்பெயின் ஆரம்பித்த புள்ளி அல்லது ஸ்பெயின் ஆரம்பித்த அமெரிக்காவினுடைய படுகொலைகளுக்கு போருக்கு எதிரான ஆணித்தரமான குரல் தற்போது ஐரோப்பா முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. ஸ்பெயினினுடைய துணிச்சலான முதுகெலும்பு மிக்க தலைமை எடுத்த முடிவு நேற்று இஸ்ரேலிய தூதரை கூட வெளியேற்றியிருந்தார்கள். இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய நீங்கள் நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், சென்று விடு, தூதரகங்களை எல்லாம் அடித்து மூடிவிட்டார்கள் இஸ்ரேலியர்கள். அவர் துணிச்சலான ஸ்பெயின் தலைமையை அடுத்து இத்தாலியினுடைய தலைவர் கூட ஜார்ஜோ மெலோனி அவர்கள் நேற்று அமெரிக்க ஈரானிய பெண்கள் பாடசாலை மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருந்தார். இன்று பெல்ஜியத்தினுடைய ஒரு எம்பி மிக ஆக்ரோஷமாக நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார். அமெரிக்க கொலை இயந்திரங்களுக்கு ஐரோப்பிய தளங்களை வழங்கும் அதே வேளையில் ஈரான் மக்களுடன் நிற்பதாக கூறுகின்றீர்கள். நச்சுத்தீ மற்றும் கருமலையால் டெஹ்ரானின் காற்றை நச்சுப்படுத்தி பல தசாப்தங்களாக புற்றுநோய்களை பரப்பும் இஸ்ரேலின் இரசாயன போரை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். ஈரான், ஆப்கானிஸ்தான், லிபியா, சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து உங்கள் குண்டுகள் ஒருபோதும்
ஜனநாயகத்தை கொண்டு வரவில்லை, ஒருபோதும் செய்யப்போவதும் இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம், பார்த்திருக்கின்றோம், வரலாற்றில் தொடர்ச்சியாக அவதானிக்கின்றோம். அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இந்த பிராந்தியம் முழுவதும் குழப்பத்தை கொண்டு வருகின்றன. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த நாடுகளுக்கும் மரணத்தையும் அழிவையும் ஒருபோதும் வீடு திரும்பாத குழந்தைகளின் தாங்க முடியாத மௌனத்தையும் தாய் தந்தையரை இழந்த அனாதைகளின் உலகத்தையும் தான் உருவாக்குகின்றது. அதைவிட வேறு எதையும் உருவாக்கப் போவதில்லை. எனவே அமெரிக்காவின் கொலை இயந்திரங்களுக்கு உங்கள் தளங்களை வழங்குவதுதான் உங்கள் மனிதநேயமா, உங்கள் ஜனநாயகமா, உங்கள் ஆட்சியினுடைய மகத்துவமா என்று முகத்தில் அறைந்ததைப் போல ஐரோப்பிய நாடுகளை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் பெல்ஜியத்தின் எம்பி மார்க் பொடோங்கோ. Most of you don't condemn, even support Trump's and Netanyahu's war on Iran, yet claim to stand with the Iranian people. Now I dare you to say that to the eyes of that 7-year-old girl, her backpack still beside her desk, that was killed when a US Tomahawk missile hit her elementary school. Dare to admit to the 167 other victims in that school that you are offering European bases to US killing machines. Tell the families of Tehran, a city of 10 million people, that you support the chemical warfare of Israel as they poison the air with toxic fires and black rain that will cause cancers for decades. Tell the Iranian people how much you really love them, while from Golestan to Chehel Sotun, Western bombs damage century-old cultural heritage. Afghanistan, Libya, Syria, Iraq, your bombs never brought democracy and never will. They bring chaos, death, destruction, and the unbearable silence of children who will never. இவ்வளவு கொலை இயந்திரத்தை செய்யக்கூடிய அந்த நாட்டுக்கு உங்களுடைய தளங்களை வழங்கிவிட்டு ஜனநாயகம் குறித்து மனிதநேயங்கள் குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது என்ற கேள்வி ஐரோப்பிய நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இன்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அமெரிக்க இஸ்ரேலினுடைய படுகொலைகளையும் வலிந்து ஏற்படுத்தப்பட்ட யுத்தங்களையும் ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருடைக்கும் எதிராக கேட்கப்பட்ட கேள்வி. அமெரிக்க இஸ்ரேலின் படுகொலைகளை நியாயப்படுத்தி அவர்களுக்கு செம்பு தூக்குகின்ற நபர்கள் ஊடகங்கள் அனைவருக்கும் முகத்தில் அறைந்திருக்கின்றார் பெல்ஜியத்தின் எம்பியினுடைய கேள்வி. இந்த கொலை இயந்திரங்கள் எதை சாதித்து விட்டன? ஆப்கானிஸ்தானில், லிபியாவில், சிரியாவில், ஈராக்கில் இவர்கள் எதை சாதித்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தால் இந்த யுத்தம் எதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு தெளிவான கருத்து. எனவே சில கமெண்ட்ஸ் பதிவுகளில் சொல்லக்கூடிய நண்பர்கள், இந்த விடயங்கள் குறித்து புரியாமல் இஸ்ரேல் அமெரிக்காவின் போருக்கு ஆதரவாக கருத்துக்களை பகிரக்கூடிய நண்பர்கள், இந்த பெல்ஜியத்தினுடைய சகோதரர் கூறிய கருத்துக்களையும் நீங்கள் பார்த்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து ஒரு அதிரடி திருப்பமாக ஹார்முஸ் ஜலச்சந்தியில் எந்த ஒரு கப்பல்களும் செல்வதற்கு அனுமதிக்காத ஈரான் தற்போது பங்களாதேஷுக்கு முதல் முறையாக நேற்று பங்களாதேஷ் விடுத்த கோரிக்கை அடிப்படையில் அவர்கள் மிகவும் ஈரானிடம் வினயமாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சூழ்நிலை கருதி இடமளித்திருந்தார்கள். இன்று இந்திய எண்ணெய் கப்பல்களும் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். சீனா, வங்கதேச கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் கப்பல்கள் செல்வதற்கான அனுமதியை வழங்கியிருப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ராயதந்திர ரீதியில் ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்தியாவை உலகரங்கில் சிறுமைப்படுத்தி நான் அனுமதி கொடுத்தால்தான் நீ ரஷ்யாவிடமே எண்ணெய் வாங்க முடியும் என்று அவமானப்படுத்தக்கூடிய அமெரிக்கா அங்கே இத்தனை சிக்கல்களுக்கு நடுவிலும் கூட இந்தியாவின் நட்புக்காக, இந்தியாவுக்காக நாங்கள் கப்பல்களை அனுமதிக்கப் போகின்றோம் என்று சொல்லும் ஈரான் இங்கே இந்தியா எந்த பக்கத்தில் நிற்கப் போகின்றார்கள் என்பதையும் தற்போது முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டமாக இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.